பைசன். பயந்துக்காதீங்க, இது வழக்கமா யூடியூப்ல நீங்க பார்க்கக்கூடிய ரிவ்யூ வீடியோ கிடையாது. 10-15 நாளா தீபாவளிக்காக வேண்டிய வியாபார ரீதியா பயங்கர பிஸியா இருந்துட்டு ஒரு 2 நாள் லீவு கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு ஆர்வமா காத்திருந்து கிடைச்ச அந்த 2 நாள் லீவுல முதல் நாள் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பத்தி நமக்கு நெருக்கமான நண்பர்கிட்ட எப்படி அந்த படம் பத்தி நமக்கு பிடிச்சது பிடிக்காத விஷயங்களை எல்லாம் டிஸ்கஷன் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஜாலியான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு காக்கா கூட்டம் தமிழ். நான் டிடி ப்ரோ. முதல்ல இந்த படத்துடைய ஹீரோவை பார்க்கும்போது மாரி செல்வராஜ் இவரை போய் ஹீரோவை வச்சு படம் எடுக்க போறாரா, எதுக்கு இவருக்கு இந்த வேண்டாத வேலைன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல நமக்கே ஒரு ஆர்வமே இல்லாம தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம துருவ் விக்ரம் ஆரம்பத்துல நடிச்ச சில படங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எதுக்கு இவருக்கு இந்த வேண்டாத வேலை, ஏன் அப்பா நடிகரா இருந்தானாக்கா பையனும் நடிச்சேதான் ஆகணுமா, அப்படி என்ன கட்டாயம், போய் வேற ஏதாவது வேலையை பார்க்க வேண்டியதானு சொல்லிட்டு துருவ் மேல நமக்கு ஒரு கடுப்பே இருந்துச்சு. ஆனா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இவருக்குள்ள இந்த அளவுக்கு இப்படி ஒரு திறமை இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியமா போச்சு. அதுக்கு முழு முதல் காரணம் நம்ம மாரி செல்வராஜ் தான். நாமெல்லாம் சிட்டிலேயே பிறந்து சிட்டிலேயே வந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், அதுல நடக்கக்கூடிய அடக்குமுறைகள், அங்க நடக்கக்கூடிய வன்முறைகள், அப்படியே ஜென்ம பகையோடையே டெய்லியுமே மனுஷங்களை பார்த்துட்டு நடக்கிறது எல்லாமே ஒரு படமா பார்க்கும் போதே நமக்கு இந்த அளவுக்கு அதிருதுன்னா அத வாழ்க்கையா அங்க வருஷக்கணக்கா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்த்தா அப்பா, இப்படி ரொம்ப இறுக்கமான சாதி பகையால சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல கபடியவே தன்னுடைய வாழ்க்கையை லட்சியமா இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் எப்படி அந்த வன்முறையையும் அந்த அடக்குமுறைகளையும் அந்த வேலிகளை எல்லாம் உடைச்சு தகர்த்துக்கிட்டு உள்ளூருக்காக வேண்டியே விளையாட முடியாத ஒரு உள்ளூர் கபடி வீரன் எப்படி உலக அளவுல இந்தியாவுக்காக வேண்டி ஜப்பானுக்கே போய் தங்க பதக்கத்தை வாங்கிட்டு வந்தாருங்கிறது தான் பயோகிராஃபி அந்த படத்துல வச்சிருக்காங்க. உண்மையாலுமே உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்ப எமோஷனல் ஆயிருவீங்க. நிறைய படங்கள் பார்க்கும்போது அந்த படத்துல இருக்கக்கூடிய சில கருத்துக்களும் வசனங்களுமே நமக்குள்ள இருக்கக்கூடிய தப்புகளையே உணர்த்த வைக்கும். அந்த மாதிரி தான் நாமளே சில விஷயங்களை எப்படி இருக்கணும், இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தப்பான சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு நாமே நியாயம் கற்பிச்சுக்கிட்டு அது சரிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருப்போம் பாத்தீங்களா, அதை எல்லாமே அடிச்சு உடைச்சு வீசிடுது இந்த படம். இந்த படம் பாத்தீங்கன்னா மனதளவுலயே உங்க மனசுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். படத்தோட ஆரம்பத்துல தூர்தர்ஷன் டிவியில நைட் நேரத்துல உட்காந்துட்டு ஜப்பான்ல நடக்கக்கூடிய அந்த போட்டியை லைவா பாத்துட்டு இருப்பாங்க. அந்த காட்சியிலேயே நாமளும் அந்த படத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மக்களா அந்த டிவிக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்திடுறாரு. அந்த அளவுக்கு இந்த படத்துல ஆர்ட் ஒர்க் பிரமாதமா இருக்கு. இந்த படம் பார்த்தாலே உண்மையாலுமே ஏதோ மனத்திங்கிற ஒரு ஊருக்கு போய் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை நாம அவங்க கூட வாழ்ந்து பார்த்துட்டு திரும்பின மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்குது இந்த படம். படத்துல ஒரு சீன்ல ஒரு ஆட்டுக்கடாய நம்ம பசுபதியும் துருவும் அவங்க அக்காவும் வேற ஒரு ஊருக்கு கிடா வெட்டதுக்காக வேண்டிய எதுக்கோ கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆடு சின்னதா ஒண்ணுக்கு போயிடும், அது ஒருத்தனோட காலில் சிந்திரும், அது வேற்று சமூகத்தை சேர்ந்தவனா இருப்பான். அந்த இடத்துல ஏன்டா அந்த ஜாதிக்காரனோட ஆடு என்னோட காலில் மூத்திரம் பெய்யுதான்னு சொல்லி சின்னதா எரிய ஆரம்பிக்கிற அந்த பிரச்சனை அடுத்து எப்படி பரபரன்னு பத்தி அது ஊர் பகையா மாறி கபடியை தன்னுடைய வாழ்க்கையை லட்சியமாக கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கபடி வீரனோட வாழ்க்கையிலே எப்படி அந்த பிரச்சனை விளையாடுது, அந்த ஊர் எப்படி வன்முறை காடா மாறுதுங்கிறது எல்லாம் அடுத்தடுத்து ஸ்கிரீன் பிளேல சும்மா வேற மாதிரி பின்னி இருக்காரு நம்ம மாரி செல்வராஜ். இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்களுமே நம்ம மனசுல பதிஞ்சிருது. மாரி செல்வராஜ் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவர் எப்படிப்பட்ட இயக்குனர் சொல்லிட்டு. அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு சொல்லும் போது கபடியை பின்களமா வச்சு எப்படி இந்த படத்துல கதையை சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஏன்னா வெறும் வாழம் படத்தை தலையில சுமக்கிறத வச்சு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையை இயக்குனவர் தான் நம்ம மாரி செல்வராஜ். வழக்கமா மாரி செல்வராஜுடைய படங்கள் சொன்னாலே ஐயோ இவர் ஜாதி ரீதியா எடுப்பாரு, நாங்க தாக்கப்பட்டோம், நாங்க பாதிக்கப்பட்டோம் சொல்லி அதையே திரும்ப சொல்லிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு இவருக்கு எதிரான மனநிலையில இருக்கக்கூடிய நிறைய பேர் இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வைப்பாங்க. என்னதான் இவர் மேல கம்ப்ளைண்ட் வச்சாலும் அவங்களே பார்த்து ரசிக்கக்கூடிய, அவங்களே பார்த்து கன்வின்ஸ் ஆகக்கூடிய மாதிரியான படங்களை தான் இவர் எடுப்பாரு. அந்த விதத்துல ரொம்பவே திரைக்கதைய நல்ல தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு திரை கவிஞன் கூட இவனை சொல்லலாம். இந்த படத்துல நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. நம்ம விக்ரமோட பையன் துருவ், அப்புறம் அப்பாவா வரக்கூடிய பசுபதி, அமீர், லாலு, ரனிஷா விஜயன், அப்புறமா அனுபமா பரமேஸ்வரன், இன்னும் நிறைய அருவி மதன்ட்டு முக்கியமான கேரக்டர்கள்ல நிறைய நடிச்சிருக்காங்க. நமக்கு பெயர் தெரிஞ்ச நடிகர்கள் தான் இவங்கெல்லாம். ஆனா பேரே தெரியாத நிறைய நடிகர்கள் ஒவ்வொருத்தருமே அவங்க சின்ன கேரக்டர்ல வந்தாலும் அழுத்தமா முத்திரையை பதிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்டை ரொம்பவே சூப்பரா எழுதியிருக்காரு நம்ம மாரி செல்வராஜ். பொதுவா உலக படங்கள்னு சொல்றாங்க பாத்தீங்களா, உலக படங்கள்னு சொன்னாலே அந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இயக்குநர்கள் அவங்கள பாதிச்ச விஷயங்களை, அவங்க வாழக்கூடிய அந்த நாடுகள்ல அவங்களுடைய வாழ்வியல் சூழல், அவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமுதாய கட்டமைப்பு,
இதுல அவங்க பார்த்த, அவங்க அனுபவிச்ச, அவங்க கேள்விப்பட்ட, அவங்க உணர்ந்த விஷயங்களை தான் ரொம்ப உணர்வுபூர்வமா எடுத்திருப்பாங்க. அந்த படங்கள் தான் உலக படங்களா மக்களால கொண்டாடப்பட்டிருக்குது. அந்த வகையில பார்த்தானாக்கா நம்ம மாரி செல்வராஜ் அவருடைய சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்து உணர்ந்த அந்த சமூக ரீதியான கட்டமைப்பு, ஏற்றத்தாழ்வு, அந்த மாதிரியான ஒடுக்குமுறை, இந்த பாதிப்புல இருந்துதான் அவருடைய படங்களை எல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காருங்கும் போது அவரும் கண்டிப்பா சொல்றேன், இவரும் ஒரு உலகப்பட இயக்குனருக்கு தகுதியான ஒரு இயக்குனர் தான். பொதுவா ஜாதியை தூக்கி பிடிச்சு படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள் பார்த்தானாக்கா ஒண்ணு பிரச்சார நடிகையில் எடுப்பாங்க, இல்லைனாக்கா ரொம்ப வன்மத்தோட எடுப்பாங்க, இல்லைனாக்கா ரொம்பவே அட்வைஸ் பண்ற மாதிரி எடுப்பாங்க. இது எல்லாமே பாக்குறவங்களுக்கு ஒரு கடுப்பேத்தும். இதுக்கு உதாரணமா சமீபமா தமிழ்நாட்டுல 2-3 வருஷங்கள்ல நிறைய படங்கள் உதாரணமா சொல்லலாம். அந்த இயக்குநர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா மாரி செல்வராஜுடைய படங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அவருடைய படங்கள் எல்லாமே சமூக ரீதியா அவர் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டாரு, ஒடுக்கப்பட்டாருங்கிறது எல்லாம் அவருடைய வழிகளை சொல்லக்கூடிய படங்களா தான் இருக்கும். ஆனா எந்த வகையிலுமே பாத்தீங்கன்னா அது பிரச்சார நிலையில இருக்காது, அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்காது. பாக்குறவங்களையே கலங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே கன்வின்சிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு திரைமுறை தெரிஞ்ச ஒரு சரியான இயக்குனர் தான் சொல்லணும் மாரி செல்வராஜ். இந்த படத்துல ஹீரோன்னு சொன்னானாக்கா இத நடிச்ச ஹீரோக்களை விடவும் இந்த படத்துல நான் ஹீரோவா பாக்குறது இந்த படத்துல எழுதப்பட்ட வசனங்கள் தான். அப்பா, மாரி செல்வராஜ் ஒரு எழுத்தாளருமா இருக்கிறதுனால அவருடைய படங்கள்ல பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே சும்மா அந்த அளவுக்கு அழுத்தமா இருக்கும். நம்ம நடிகர் கமல்ஹாசன் கூட சொல்லியிருக்கிறாரு, ஒரு நல்ல படம் பார்த்தா அந்த படம் உங்களை 2 நாள் தூங்க விடாம பண்ணணும், அதுதான் நல்ல படம்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு நாள் முழுக்கவே பார்த்தானாக்கா இந்த படம் சம்பந்தமா மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. துருவ் விக்ரம் உண்மையாலுமே ஒரு கபடி வீரரை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவர் இந்த படத்துல நடிச்சதை விடவும் இந்த படத்துல அவர் கபடி வீரரா உடல் ரீதியா பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு, பயங்கரமா எஃபர்ட் போட்டிருக்காரு. அப்பா, கபடி காலத்துல அவர் அந்த ரைடு போயிட்டு வர்றது, படம் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்காரு. என்ன ஃபிட்டு, என்ன உடம்பு. உண்மையாலுமே இந்த படத்தை நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவரு உடல் ரீதியா பயங்கரமா மெருகேறி இருப்பாரு, முறுக்கேறி இருப்பாரு. அந்த அளவுக்கு சும்மா அச்சு அசல அந்த படத்தை ஒரு கபடி வீரனையே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாருன்னா பாருங்களேன். அவருடைய அப்பாவா வரக்கூடிய பசுபதி. ஆனா மனுஷன் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு சார்பட்டா பரம்பரை படம் ஞாபகத்துக்கு வரும். ஆனாலும் அந்த படத்துல வந்து இந்த படத்துல ஒரு அப்பாவா தன்னுடைய மகனை எந்த விதமான வன்முறைக்குள்ளயும் சிக்கிராம அவனுடைய வாழ்க்கை பாதை வேற மாதிரி போலீஸ் கேஸு கும்பல் வன்முறைங்கிற மாதிரி போய் அவன் எங்கேயும் லாக் ஆயிடக்கூடாது, அவன் வாழ்க்கையில அடுத்த இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பதட்டத்தோடயே இருப்பாரு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து தன்னுடைய பையனை காப்பாத்துறதாகட்டும், தன் பையன் கிட்ட மிரட்டுற மாதிரியே கெஞ்சலான துணியில பேசி எப்படியாச்சும் இந்த பையனை நாம நினைச்ச மாதிரியான ஒரு பாதைக்கு கொண்டு போயிடணும், எந்த விதத்திலும் இவன் சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு வழக்கமா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு பாதையில இவன் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கண்ணும் கருத்துமா துருவ் விக்ரம் பின்னாடியே நடக்கிறதும், ஒரு கட்டத்துல அவரே கையில கத்தி எடுத்து பாதுகாப்புக்குன்னு வைக்கிறதுன்னு எல்லாமே மனுஷன் வேற லெவல்ல பின்னி இருக்காரு. அப்பா, கபடி காலத்துல துருவ் விக்ரம் ரைடு போகும்போது அவர் எடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ்களுக்கெல்லாம் இவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டுறதாகட்டும், சில இடங்கள்ல எல்லாம் அப்பா இந்த இடத்துல இந்த பையன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே, அடுத்த கட்டத்துக்கு போகணுமே, பாயிண்ட் வேணுமேங்கிற மாதிரி இடத்துல எல்லாம் அந்த காட்சியை தன்னுடைய கண்களால பாக்குறதுக்கும் கூட சக்தி இல்லாம கண்ணை மூடிக்கிட்டு அப்புறமா அந்த ஆடியன்ஸ் கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த கரவொலியும் அப்ளாசியும் பார்த்து கண்ணு முடிச்சு அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் பண்றது வேற லெவல்ல பண்ணிருக்காரு. கிளைமாக்ஸ்ல அவருக்கு இந்திய அணியில இடம் கிடைச்சதுன்னு தெரிஞ்ச உடனே ஊரே கலவரக்காடா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும். அப்பா இங்க இருந்தானாக்க ரொம்ப ஆபத்தாயிரும், எப்படியாச்சும் நீ மெட்ராஸ் போயிருப்பான்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனை இரவு நேரத்துல ஒரு டார்ச் லைட் வச்சுக்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா போயிட்டு இருக்கும்போது போலீஸ் கிட்ட மாட்டிக்குவாங்க. அவர் பாதுகாப்புக்குன்னு ஒரு கத்தியை வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த கத்தியினாலேயே எங்கேயா போயிட்டு இருக்கீங்க அப்பனும் பையனும் கையில கத்தி வேற வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க லாக் பண்ணிடுவாங்க. ஐயா என் பையன் கபடி வீரன் இந்திய அணியில செலக்ட் ஆயிருக்கான், அவனை விட்டுருங்க ஐயான்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல வந்து துருவ் விக்ரம் போலீஸ்காரே அடிச்சிருவாரு. அந்த இடமே ஒரு கசபுசன்னு ஆயிரும். அந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் தன்னுடைய பையனை ரிலீஸ் பண்ணி விட்டுறணும்னு சொல்லிட்டு போலீஸோட காலில் விழுந்து கெஞ்சி கதறுவாரு பாத்தீங்களா. அந்த சீன்ல எல்லாமே நம்ம பசுபதியோட நடிப்பு எக்ஸ்ட்ராடினரி, வேற லெவல்ல பின்னிட்டா இருப்பாங்க. அப்புறமா இந்த படத்துல 2 கேரக்டர் வர்றாங்க, அமீரும் லாலும். 2 பேருமே ஒரு ஜாதிய பின்புலத்தோட எங்கக்கூடிய ஒரு ஆட்களா வர்றாங்க. வில்லன் மாதிரி இல்லாம அவங்க நல்லவரா கெட்டவராங்கிறதே பாக்குறவங்களுக்கு கன்ஃபியூசிங் ஆன மாதிரியான ஒரு கேரக்டர். ஆனா கிரே ஷேர் கேரக்டர் தான். அந்த கேரக்டர் பார்த்தானாக்கா எதிர் தரப்புல இருக்கவங்களே அவரை அப்ளாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2 கேரக்டரையுமே வடிவமைச்சிருக்கிறாங்க. அமீர் இந்த படத்தை பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே சும்மா ஃபயர்னா ஃபயர், வேற லெவல். அப்பா, இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மாரி செல்வராஜ் இயல்பிலேயே அவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளரும் கூட. மாரி செல்வராஜோட அந்த சமூக பொறுப்பு மிக்க அந்த எழுத்துக்கள் தான் இந்த படத்துல அவ்வளவு சூப்பரா வசனங்களா எழுத வச்சிருக்கு. ஜாதி ரீதியான 2 தலைவர்களா நம்ம அமீரையும் லாலையும் காட்டுவாங்க. ஆனாலும் அந்த கேரக்டர்கள் வந்து இயல்பிலேயே ஜாதி ரீதியா எதிராளியை தூண்டி விடுற மாதிரியோ தன்னுடைய இன மக்களை தப்பா வழி நடத்துற மாதிரியோ இல்லாம பாக்குற நமக்கு 2 பேருமே நல்லவங்களா தான் தெரிவாங்க. ஆனா ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டாங்க, எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கிறதையும் அந்த பின்புலமெல்லாம் தெரிஞ்ச ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும். லால் வந்து திறமையான விளையாட்டு வீரனையும்
சாதி ரீதியா அவனை நம்ம எதிர்த்து அங்கீகரிக்காம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவன் தன்னுடைய கிளப்ல வந்து விளையாடணும்னு சொல்லி ஆசைப்படுவாரு. அதே மாதிரி அவங்க எல்லாம் நைட் நேரத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும் முன்னாடி அங்க ஒரு துர்சம்பவம் நடந்துரும். அந்த அசம்பாவிதத்துக்கு யாரா காரணம் போது அங்க குழுமி இருக்கக்கூடிய எல்லா ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஒரே ஒரு வேற்று சமூகத்தை சேர்ந்த துருவ ஒரு மாதிரி சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க. அப்ப கூட நம்ம லால் வந்து அவர் ஒரு விளையாட்டு வீரனா மட்டும்தான் அங்கீகரிப்பாரு. கண்டிப்பா இந்த பையன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு பின்னூட்டமா இருக்க மாட்டாங்கிறத ரொம்ப தெளிவா நம்புவாரு. அதுக்காக வேண்டி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அதட்டிட்டு தம்பி நீ பாதுகாப்பா உங்க வீட்டுக்கு போயிருங்கன்னு அனுப்பிச்சு விடுவாரு. பாத்தீங்களா, இந்த மாதிரி அந்த லால் கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே எழுதியிருக்காங்க. உண்மையாலுமே ஜாதி ரீதியா படம் எடுக்கிறாரு, சமூக ரீதியா மக்களை எல்லாமே வேற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பரபரப்பை தூட்டி விடுற மாதிரி படம் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு வேணும்னு வன்மத்தோட மாரி செல்வராஜ் மேல கருத்து சொல்லக்கூடிய மக்களே இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அடடா நாம இவர் இந்த மாதிரி தப்பா நினைச்சிட்டோமான்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த காட்சியை அந்த லால் கேரக்டரை வடிவமைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான் அமீர் கேரக்டரும் பார்த்தானாக்கா அவருடைய சமூகத்தை சேர்ந்தவங்களே ஒருத்தன் தேவையில்லாம அவங்களுக்குள்ளேயே ஒரு ஏற்றத்தாழ்வு கற்பிச்சுக்கிட்டு இவன் பிச்சைக்காரன் இவனுக்கு என் பிள்ளைய கொடுக்குறதாங்கிற மாதிரி பேசும்போது என்னடா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க படம் பாருங்க, கண்டிப்பாவே பிடிக்கும். இந்த மாதிரி இரண்டு சமூக தலைவர்களா ரெண்டு பேர்த்தையும் காட்டுவாங்க. ஆனா அந்த சமூக தலைவர்களை இரண்டு சமூகத்துக்காரங்களும் படமா பார்க்கும்போது ரெண்டு பேருமே அவங்களுடைய கேரக்டர்களை அங்கீகரிக்கிற மாதிரி, எந்த விதத்திலையும் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த கேரக்டர் மேல ஒரு வன்மத்தோட பாக்குற மாதிரியோ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த கேரக்டரை ஒரு வன்மத்தோட பாக்குற மாதிரியோ இல்லாம ரெண்டு பேர்த்தோடைய பாத்திர வடிவமைப்புமே சும்மா வேற லெவல் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு பயங்கரமான அந்த என்ன சொல்றது தெளிவான இயக்குநர்கள்னால மட்டும்தான் இந்த மாதிரியான பாத்திர படைப்புகளை எல்லாம் பண்ண முடியும். அது நம்ம மாரி செல்வராஜ் மாதிரியான இயக்குநர்களுக்கு வந்து ரொம்பவே சுலபமா வந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்ல வளர்ந்து வரக்கூடிய இயக்குநர்கள்ல இன்னைக்கு டாப்ல இருக்காரு நம்ம மாரி செல்வராஜ். ஒரு சமூகத்துக்காக வேண்டியோ ஒரு இனத்துக்காக வேண்டியோ யார் தன்னலம் இல்லாம போராடிட்டு இருக்காங்களோ அப்படிப்பட்ட தலைவர்களை எதிர்த்தரப்புல இருக்கவங்க பழிவாங்க மாட்டாங்க. எந்த சமூகத்துக்காக வேண்டி அவங்க தங்களுடைய வாழ்நாளையும் தியாகம் செஞ்சுட்டு உழைச்சிட்டு இருக்காங்களோ அதே சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய துரோகத்தாலதான் அவர்கள் எல்லாம் வீழ்த்தப்படுவாங்கிறதையும் இந்த படம் ஆணித்தரமா பதிவு பண்ணியிருக்குது. அடுத்ததான் இதுல துருவ் படிக்கிற ஸ்கூல்ல பிடி வாத்தியாரா வரக்கூடிய அருவி மதன், இவரை சில படங்கள்ல எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த படங்கள்ல அவர் எந்த மாதிரி கேரக்டர்ல நடிச்சாருங்கிறதே மனசுல பதியாத மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள்ல தான் இவர் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. ஆனா இந்த படத்துல ஒரு பிடி வாத்தியாராகவே உண்மையாலுமே மனசுல ரொம்பவே நெருக்கமா படம் பார்க்கக்கூடிய எல்லாருடைய மனசுலயும் ரொம்ப நாளைக்கு மறக்க முடியாத ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. துருவ் வந்து பிடி வாத்தியாருக்கு எதிரான ஒரு சமூகத்தை சேர்ந்த பையனா இருப்பாரு. ஆனாலும் அவனுடைய விளையாட்டுக்கு மேல இவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும். இந்த பையன் இந்த அளவுக்கு ஃபயரா இருக்கான இந்த விளையாட்டுல இவன் அடுத்த இடத்துக்கு கொண்டு போயிருன்னு சொல்லிட்டு அந்த சமூகம் சார்ந்து சாதி சார்ந்தெல்லாம் சிந்திக்காம அந்த பையனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு கட்டத்துல தன்னுடைய சொந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாலேயே வெறுக்கப்பட்டு தாக்குதலுக்கெல்லாம் ஆளாகி அப்பவும் இந்த பையனை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருப்பாரு. இந்த மாதிரியான காட்சிகள் வடிவமைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது மாரி செல்வராஜ ஜாதி ரீதியா செயல்படுறாரு, ஜாதிய எண்ணோட்டத்தை மக்கள் மனசுல பதிக்கிறாரு, இந்த மாதிரி தப்பான விஷயங்களை சொல்லி அவரு மேல வரக்கூடாதுங்கிற மாதிரி எண்ணோட்டத்துல செயல்படுறாங்க பாத்தீங்களா, அவங்களையெல்லாம் செருப்படி கொடுக்குற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை பிடி வாத்தியார் வடிவத்துல இந்த படத்தை வடிவமைச்சிருக்கிறாரு. அவரும் அந்த கேரக்டர்ல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காரு. நம்ம பசுபதி ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஊருக்குள்ள ஏற்கனவே எவ்வளவு பகை இருக்குன்னு தெரியுமா, சொந்த ஊருக்காக வேண்டிய இவனை விளையாட விட மாட்டேங்கிறானுங்க, இவரை போய் எதிர் சமூகத்தை சேர்ந்த ஒரு கிளப்ல விளையாட விட்டானாக்கா ஊருக்குள்ள என் பிள்ளைய பத்தி என்ன நினைப்பாங்க, அது எந்த மாதிரியான பிரச்சனையை எல்லாம் வெளிப்படுத்தும், ஐயோ அந்த மாதிரி எல்லாம் விளையாட விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா பேசும்போது, ஏப்பா நான் ஒரு பிடி வாத்தியாரு, என் சமூகத்தை சேர்ந்தவனே இவனை நான் டெவலப் பண்ணி விடுறதுக்காக வேண்டி அந்த வேலைக்கு எடுக்கும்போது என்னையவே அடிச்சு உதைக்கிறானுங்க, ஒரு வாத்தியார நானே அந்த அளவுக்கு அடி உதைய வாங்கிட்டும் இவனை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணுங்கிற நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பெத்த அப்பனா நீங்க செய்ய மாட்டீங்களான்னு கேட்கிற அந்த இடம் எல்லாமே டயலாக் எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். நம்ம துருவோட அக்காவா வரக்கூடிய ரனிஷா விஜயன் அவங்களும் அந்த கேரக்டர்ல ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. நிறைய எமோஷனலான சீன்ல எல்லாமே அவங்களுடைய நடிப்பு நம்மள அப்படியே சும்மா நெக்குருக வைக்குது. அப்புறமா கதாநாயகியா வரக்கூடிய அனுபமா பரவேஸ்வரன் இவங்களும் ஒரு ஹீரோயினா வர்றாங்க. அந்த காதல் காட்சிகள் இந்த படத்துக்கு வலிஞ்சு திணிக்கப்பட்டது மாதிரி நமக்கு தெரியுது. ஆனாலும் படத்தோட பார்க்கும்போது ஓகே பார்க்கலாங்கிற மாதிரி தான் இருக்கு. படத்துல மியூசிக், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பேரு அவர் பேரு கூட மைண்ட்ல இல்ல. ஆனா இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாராமா, அதுவும் கூட எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை. ஆனா இந்த படத்துல மியூசிக் அப்பா வேற மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரு படத்துல எல்லாமே அமைஞ்சு வர்றதுங்கிறது என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நடக்கும். இந்த சார்பட்டா பரம்பரை, அசுரன், வடசென்னை இந்த மாதிரியான படங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பக்காவா அமைஞ்சு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எல்லாமே கரெக்டா அமைஞ்சு வந்திருக்கிற ஒரு படம் இந்த படம். இந்த படத்துல டெக்னிக்கலா, அதாவது கேமரான்னு சொல்றாங்கல்ல, மியூசிக் சொல்றாங்க, எடிட்டிங்கு, ஆக்டிங்கு, லொகேஷன் சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குங்க.
அதே மாதிரி அந்த இரவு நேரங்கள்ல அங்க நடக்கக்கூடிய கலவரங்கள்ல போலீசாரெல்லாம் குவிக்கப்பட்டு அங்க துப்பாக்கி சூடு நடக்கிறதாகட்டும், போலீஸ்காரங்களே வன்முறையில ஈடுபடுறதாகட்டும், இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த காட்சி படமாக்கப்பட்ட விதம், அந்த இரவு நேரம், அந்த லைட்டிங்கு, அந்த இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கே ஒரு மாதிரி பதட்டமா பரபரன்னு இருக்கும். ஏதோ அந்த கலவரம் நடக்கிற இடத்துல நாமளே அங்க லைவா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்துல அந்த பின்னணி இசை, கேமரா ஆங்கிள், அந்த கலர் டோன் எல்லாமே பிரமாதமா இருக்கும். அங்க வரக்கூடிய அந்த போலீஸ்கார்லயும் அப்படியே சில போலீஸ்களை மீச வச்சு அப்படி காட்டியிருப்பாங்க. அதெல்லாமே ஒரு குறியீடு தான். அது இந்த படம் சார்ந்து சாதி ரீதியான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லாமலே புரியும் அது எந்த மாதிரியான விஷயங்கள்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வழக்கமா மாரி செல்வராஜ் படங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மிருகங்களை வச்சும் கூட சில குறியீடுகளையும் சில உணர்வுகளையும் வெளிப்படுத்துவாரு. பரியேறும் பெருமாள் படத்துல நாயை வச்சு பண்ணிருப்பாரு. அப்புறமா கர்ணன் படத்துல பார்த்தானாக்கா அப்புறமா ஒரு குதிரையை வச்சு பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல பார்த்தானாக்கா அந்த ஆட்டுக்கிடா வச்சு ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அது ஒரு சீன்ல அந்த பஸ்ல வந்து அந்த ஆட்டுக்கிடாவை எதிர்த்தரப்பு சேர்ந்தவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. அப்புறமா ஒரு கட்டத்துல திடீர்னு அந்த துருவ் வந்து அந்த ஆட்டுக்கிடா மாதிரியான ஒரு எஃபர்ட் கொடுத்து ஒரு ஃபைட் சீன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையாலுமே பயங்கரமா பொருந்தி வந்துச்சுன்னே சொல்லலாம். ரெக்க ரெக்க அப்படிங்கிற பாட்டும் தீக்குளுத்திங்கிற பாட்டும் அப்படியே பாட்டு அந்த படத்தோட சேர்ந்து வரும்போது நமக்கே சும்மா அப்படியே கூஸ் பம்ப் ஆகுது. அந்த அளவுக்கு சும்மா பாட்டும் படத்தோட ஒன்றி வருது. படத்துல இருக்கிற எல்லா பாட்டுமே சூப்பர். பாடல் வரிகளாகட்டும் சரி, பாட்டு, டியூனு, பேக்ரவுண்ட் மியூசிக், பிஜிஎம் எல்லாமே நம்மளோட மனசோட கலந்துறது ஃபர்ஸ்ட் டைமா கேட்கற மாதிரியே இல்லை. அப்படியே நம்மள படத்தோட படமா ஐக்கியமாக்கிறது. அந்த அளவுக்கு இந்த படத்துல மியூசிக் ஒர்க் பண்ணிருக்காரு மியூசிக் டைரக்டர். உண்மையாலுமே மியூசிக் டைரக்டருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கிளைமாக்ஸ்ல நம்ம துருவ் வந்து ஜனாதிபதி கிட்ட வந்து விருது வாங்குற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சி உண்மையாலுமே இந்த படத்துல நடிச்சதுக்கு உண்டான தேசிய விருது மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு பட்டுச்சு. அந்த காட்சியை பார்த்துட்டு பசுபதி அங்க நின்று கண் கணக்கிட்டு கை தட்டிட்டு இருப்பாரு அந்த ஜனாதிபதி மாளிகையில. அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு பசுபதி மாதிரி தெரியாம நம்ம நடிகர் விக்ரம் தன்னுடைய மகனுடைய இந்த வெற்றியை பார்த்து கண் கலங்கி நின்று கை தட்டுற மாதிரி தான் என்னோட பார்வைக்கு தெரிஞ்சிச்சு. என்ன கைஸ், இந்த படம் பத்தின நம்மளுடைய டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி படங்களை பத்தியும் நாட்டு நடப்புகளை பத்தியும் கரண்ட் டாபிக்கை பத்தியும் தொடர்ந்து நம்ம சேனல்களை நிறைய வீடியோக்களை போட்டுட்டே இருக்கோம். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் சொன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தினுடைய உங்களுடைய கமெண்ட்கள் எல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஒரு விஷயம் கைஸ், இந்த யூடியூப்ல கீழே கமெண்ட் செக்ஷன், டவுன்லோட் செக்ஷன், ஷேர் செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஹைப்னு டச் பண்ணானாக்கா அதுல அப்படியே நம்பர்ஸ் மாதிரி வருது. அது மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க ஹைப் பண்ணுங்க. நீங்க ஹைப் பண்றது மூலமா இந்த வீடியோக்கள் நிறைய பேருக்கு ஷேர் செய்யப்படும். நம்ம சேனல் மேல ஆர்வம் இருக்கக்கூடிய நட்பு இருக்கக்கூடிய நண்பர்களா நீங்க இருந்தானாக்கா மறக்காம ஹைப் பட்டனை டச் பண்ணி நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பரவட்டும்.